ஸோ 10th வந்து லெசன் 10 சோஷியலில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து இம்பார்ட்டண்டான ஃபர்ஸ்ட் பாட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த பாட்டு வந்து பார்க்க போகிறோம். வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க அடிகள் 1823 டு 1874. ஸோ 2 வயசு 3 வயசுக்கு, அதாவது 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் குழந்தைக்கு கூட நமக்கு வந்து வள்ளலாரை பற்றி தெரியும். அந்த அளவுக்கு புக்கில் வந்து கண்டென்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இறந்தது எப்போவும் பார்த்தோம்னா, நம்ம சுதந்திரம் பெற்றது 47, அது அப்படியே மாற்றி போடணும் 74, 1874. அந்த ஒரு நூற்றாண்டுக்குள்ளே இறந்துட்டார். 1823 பிறந்திருக்காரு, 1874 மறைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்போ நடைமுறையில் இருந்த இந்த சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கினார். ஆபிரகாம் பண்டிதர் 1859 டு 1919 தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களையும் வெளியிட்டார். ஸோ ஆபிரகாம் பண்டிதர் வந்து 1859 டு 1919 தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களையும் வெளியிட்டார். ஸோ ஆபிரகாம் பண்டிதர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தமிழ் இசைக்கு வந்து சிறப்பு செஞ்சிருக்காரு. இசை அப்படின்னாலே நமக்கு வந்து ஆபிரகாம் பண்டிதர் தான் ஞாபகம் வரணும். தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களையும் அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. 1859 1919 வரையும். ஸோ 1919 ரொம்ப இம்பார்ட்டண்டான வருஷம் இல்லையா, அது வரையும் அவரோட இறப்பு ஆபிரகாம் பண்டிதருடையது. அவர் பிறப்பு வந்து 1859. அவர் வயசு வந்து 60 வருஷம். ஸோ ஆபிரகாம் பண்டிதர் ஈஸியாக ஞாபகம் வச்சிடலாம். 1859 1919 வரையும் அப்படின்னு. சி.வை. தாமோதரனார், உ.வே. சுவாமிநாதர், திருவி கல்யாண சுந்தரம். ஸோ சி.வை. தாமோதரனாருடையது மேலே படித்தோம் இல்லையா, என்னது 1832 வயசில் அவர் தொடங்கியிருப்பார். ஸோ 1832 1901 வரை 101 வருஷம்னு சொல்கிறோம். ஸோ 1832 1901 வரையும். உ.வே. சுவாமிநாதருடையது 1855 1942 வரையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சி.வை. தாமோதரனார், உ.வே. சுவாமிநாதர், திருவி கல்யாண சுந்தரம் 1883 1953 வரையும். இது தமிழ்லையுமே நம்ம இது ரிப்பீட்டடாக படிச்சிருப்போம். 1883 1853 வரையும் திருவி கல்யாண சுந்தரனார். திருவி 3 லெட்டர் இல்லையா, 3 தான் முடியுது, 3 தான் தொடங்குது. ஸோ அவருடைய பிறப்பும் 3, இறப்பும் 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1883 1953 வரையும். பரதிமாட் கலைஞர் 1870 1903. பரதிமாட் கலைஞர் வந்து 1870 1903. மறைமலை அடிகள் வந்து 1876 1950. 1876 1950 வந்து மறைமலை அடிகள். ஸோ மறைமலை அடிகள் வந்து 1876 1876 76 சரியா, 1950 1876 1950. சுப்பிரமணிய பாரதி 1882 டு 1921. ஸோ சுப்பிரமணிய பாரதி வந்து 1882 டு 1921. ச வையாபுரி அப்படிங்கிறவங்க 1891 1956. கவிஞர் பாரதிதாசன் 1891 1964 ஆகியோர் தங்களுக்கே உரித்தான வழிகளில் தங்களின் எழுத்துக்கள் மூலம் தமிழ் இலக்கியத்தின் புத்தெழுச்சிக்கு பங்களிப்பு செய்தனர். இதே சமயத்தில் பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த ஒரு தொடக்ககால முன்னோடியான எம். சிங்காரவேலர் 1860 1946 வரையும் காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமை வாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தார். பௌத்தம், அதனால தான் கூட பௌத்தத்தை வந்து அம்பேத்கர் போய் தழுவிருப்பார். ஸோ அங்கே வந்து காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமை வாதத்தையும் சமத்துவத்தையும் வந்து பௌத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தோன்னா எம். சிங்காரவேலர். சிங்காரம் அங்கே போனால் எல்லாருமே சிங்காரமாக இருக்கலாம், எல்லாருமே வேல் பிடிக்கலாம். 1860 1946 கரெக்டாக நம்மளுடைய சுதந்திரத்துக்கு ஒரு வருஷம் முன்னாடி இறந்திருக்காரு எம். சிங்காரவேலர். பண்டித அயோத்திதாசர் 1845 1914 பண்டிதர் அயோத்திதாசர். பெரியார் ஈ.வே. ராமசாமி வந்து 1879 1973 வரையும் சமூக ரீதியாக உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரிவினரின் உரிமைகளுக்காக பகுத்தறிவு சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்தனர். இவங்க எல்லாருமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈ.வே. ராமசாமி வந்து 1879 1973 வரையும், அயோத்திதாசர் வந்து 1845 1914 வரையும்.
ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தங்களையா பார்க்க போகிறோம். வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி, பருதி மாட்கலைஞர். சரியா, சூரியன் வந்து உதிக்குது, கலைஞர்னாலே நமக்கு சூரியன் இல்லையா, பருதினா சூரியன். ஸோ பருதி மாட்கலைஞர் வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி, அவருடைய பேரும் சூரியன். சரியா, சூரியன் பருதி, சூரிய நாராயண சாஸ்திரி 1870 1903 வரையும் மதுரை அருகே பிறந்திருக்காரு. 1870 33 வயசு தான் வாழ்ந்திருக்காரு. 1870 கரெக்டாக பிறந்திருக்காரு. ரவுண்டா 1903 இறந்திருக்காரு. மதுரை அருகே பிறந்தார். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். ஸோ சென்னைக்கு வந்து அவர் தான் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்ட தொடக்க கால தமிழ் அறிஞர்களில் ஒருவர். அதனால் தனக்கே பருதிமாட்கலைஞர் என தூய தமிழ் பெயரை சூட்டிக் கொண்டார். தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றும், எனவே சென்னை பருதிமாட்கலைஞர் பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது தூய முதலாக வாராடியவர் அவரே. அதாவது தமிழை வந்து அந்த காலத்தில் வட்டார மொழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, தமிழ் வந்து ஒரு செம்மொழிப்பா, அதை நீங்கள் எப்படி வட்டார மொழின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ணவர் யாருன்னா நம்மளுடைய பருதிமாட்கலைஞர் தான். சரியா, வி.ஜி. சூரிய நாராயண சாஸ்திரின்னு தான் அவருடைய அந்த இதில் கூட போட்டிருக்காங்க. ஸோ அது அவருக்கு வந்து பிடிக்காதனால தான் பருதிமாட்கலைஞர்னு பேரை மாற்றியிருக்காரு. சரியா, 1870 1903 வரையும் மதுரை அருகே பிறந்தார். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். இவர் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்ட தொடக்க கால தமிழ் அறிஞர்களில் ஒருவர். ஸோ தமிழ் மேலே சமஸ்கிருதம் வந்து ஒரு செல்வாக்கை கொண்டிருக்கு. ஸோ செல்வாக்கை அடையாளம் கண்ட தொடக்க கால தமிழ் அறிஞர்களில் ஒருவர். இவர் வந்து தொடக்க கால தமிழறிஞர்களில் ஒருவர். அதனால் தனக்கே பருதிமாட்கலைஞர் என தூய தமிழ் பெயரை சூடி கொண்டார். ஸோ அதுக்காண்டி அவர் வந்து பருதிமாட்கலைஞர் அப்படின்னு ஒரு தூய தமிழ் பெயரை வந்து அவருக்கு சூடிக்கொண்டார். தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றும், எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை வந்து வட்டார மொழின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ணியிருக்காரு. மேற்கத்திய இலக்கிய மாதிரிகள் மீது இவர் கொண்டிருந்த தாக்கத்தின் விளைவாக 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தார். அதாவது தமிழில் செய்யுள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தியஸ்டாக போயிட்டே இருக்கும். ஸோ 14 வரி செய்யுளை வந்து மேற்கத்திய இலக்கியங்கள் வந்து கொண்டு இருந்துச்சு. ஸோ அதே டைப்பை நம்ம இங்கே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு ஃபஸ்ட்டு அறிமுகம் செய்தவர் யாரு? நம்மளுடைய பருதிமாட்கலைஞர். ஸோ பருதிமாட்கலைஞர். மேலும் இவர் நாவல்களையும் நாடகங்களையும் அதிக எண்ணிக்கையிலான அறிவியல் கட்டுரைகளையும் எழுதினார். கிட்டத்தட்ட பாருங்களேன், இவர் 33 வயசுல தான் இறந்து போயிட்டாரு. ஆனால் கூட நாவல், நாடகம், அதிக எண்ணிக்கையிலான அறிவியல் கட்டுரைகள் எல்லாமே. ஸோ இன்னும் கொஞ்சம் வாழ்ந்திருந்தாருன்னா இன்னும் நிறைய பங்களிப்பை தந்திருப்பார். ஆனால் வருந்தத்தக்க முறையில் 33 ஆண்டுகளை நிறைவு பெற்றிருந்த அவர் இளம் வயதில் இயற்கை எழுதினார் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அடுத்தது மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் 1876 to 1950 கரெக்டாக எப்போ மறைஞ்சாரு, நம்மளுடைய குடியரசு அப்போ மறைஞ்சிருக்காரு. ஸோ 1876 இந்த மறைமலை அடிகளை பற்றி எப்போ படிக்க ஆரம்பிப்போம்னா 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 1876 1950 வரையும். தமிழ் மொழியில் தூய்மை வாதத்தின் தந்தை என்றும் தனி தமிழ் இயக்கத்தை தூய தமிழ் இயக்கம் உருவாக்கியவர் எனவும் கருதப்படுகிறார். அதாவது பருதிமாட்கலைஞருக்கு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல இல்லையா. அவர் வந்து ஒன்றே தான் பண்ணியிருக்காரு. என்னது, தமிழை வந்து செம்மொழியான தமிழ் மொழியை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது வட்டார மொழின்னு சொல்லியிருக்காங்க. அதை எதிர்த்து வந்து இவர் போராடி இருக்காரு அப்படின்ற ஒன்றை மட்டும் முடிச்சிட்டாங்க. மற்றபடி எந்த விதமான இதையுமே உங்களுக்கு சொல்ல. ஸோ தனி தமிழ் இயக்கம் அப்படிங்கிற ஒன்றை வந்து தொடங்கினவர். தூய தமிழ் இயக்கம் அப்படின்னு சொல்கிற அந்த தனி தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் அப்படின்னாலே நமக்கு யார் தான் ஞாபகம் வரணும்? மறைமலை அடிகள் தான் ஞாபகம் வரணும். பருதி வந்து ஞாபகம் வரக்கூடாது. பருதிமாட்கலைஞர் வந்து இதில் கிடையாது. தனி தமிழ் இயக்கம் அப்படின்னாலே நமக்கு யாரு? மறைமலை அடிகள். தமிழ் வந்து மறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி ஒரு இயக்கத்தை கொண்டு வந்தவர் யாரு? தனி தமிழ் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கிய மறைமலை அடிகள். சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு ஆகியவற்றிற்கு விளக்க உரை எழுதியுள்ளார். ஸோ சங்க இலக்கிய நூல்கள் என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு. அதாவது இது பாருங்க, பாலை நிலம், பாளையம் ஐவகை நிலத்தில் ஒன்றா, முல்லைங்கிறதும் ஐவகை நிலத்தில் ஒன்றா. ஸோ பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு ஆகியவற்றிற்கு விளக்க உரை எழுதியுள்ளார். அவர் இளைஞராக இருந்தபோது சித்தாந்த தீபிகை என்னும் பத்திரிகையில் பணிபுரிந்தார். அவர் வந்து இளைஞராக இருந்தப்போ சித்தாந்த தீபிகை அப்படிங்கிற புக்கில் பத்திரிகையில் போய் வேலை செஞ்சுருக்காரு. ஸோ சித்தாந்த தீபிகை, சித்தாந்தம், பழைய சித்தாந்தங்கள் வந்து மறையணும், தீயில் இடப்படணும் அப்படிங்கிறத மறையணும்னு சொன்னது யாரு? மறைமலை அடிகள். ஸோ மறைமலை
அடிகளுடைய சம்மந்தப்பட்டது எல்லாத்தையுமே மறையணுன்றதை வச்சு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தமிழ் மறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் வந்து தூய தமிழாக இருக்கணும், தூய்மைவாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மோடி மாதிரி ஃபஸ்ட்டு தூய்மை பண்ணது யார்? மறை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை தூய தமிழ் இயக்கம் அப்படின்னு சொல்லி உருவாக்கியவர் யார்? தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் அப்படின்னு கேட்டாலே நமக்கு யார் வரணும்? மறை அடிகள் வரணும். சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு ஆகியவற்றிற்கு விளக்க உரை எழுதியுள்ளார். ஸோ முல்லை நிலம், பாலை நிலம், பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு இது ரெண்டுக்குமே வந்து விளக்க உரை எழுதியுள்ளார். அவர் இளைஞராக இருந்தபோது சித்தாந்த தீபிகை என்னும் பத்திரிகையில் பணிபுரிந்தார். ஸோ அவர் வந்து இளைஞராக இருக்காரு. இருக்கம்ச்சில் சித்தாந்த தீபிகை, சித்தாந்த பழைய சித்தாந்தத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம தீயிட்டு மறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி சித்தாந்த தீபிகை அப்படிங்கிற பத்திரிகையில் பணிபுரிஞ்சிருக்காரு. யாரு? மறை அடிகள். பின்னர் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றினார். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பிரச்சனை வருது? ஒரு தனி தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பரதிமாட் கலைஞர் கொடுத்துட்றாங்க, சூரிய நாராயண சாஸ்திரின்னு கொடுத்துட்றாங்க, அடுத்து மறைமலை அடிகள்னு கொடுக்காங்க. ஸோ நமக்கு கன்ஃபியூஷன் வருது. ஜியு போப்பா இருக்குமா, மறைமலை அடிகளாக இருக்குமா, பரதிமாட் கலைஞராக இருக்குமா, இன்னும் தமிழுக்கு வேலை செஞ்ச எல்லார் பேரும் வீரமாமுனிவர்லாம் கொடுக்கமிச்சில் கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ இவரை சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே நம்ம மறைன்னு வச்சு படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்னது? இவர் வந்து தமிழ் மறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தனி தமிழ் இயக்கம், தூய தமிழ் இயக்கம்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறார். தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு இது ரெண்டுக்குமே வந்து விளக்க உரை இவர் தான் எழுதியிருக்காரு. இளைஞராக இருந்தப்போ சித்தாந்த தீபிகை அப்படிங்கிற பத்திரிகையில் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. இளைஞராக இருந்தப்போ சித்தாந்த தீபிகை, ஸோ சித்தாந்தம் எல்லாமே தீயிலிட்டு மறைக்கப்படணும் அப்படின்ற அந்த பத்திரிகையில் போய் பணிபுரிஞ்சிருக்காரு. சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார். இது ரெண்டு பேருக்குமே காமனா இருக்கு, ஸோ பிரச்சனை இல்லை. பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் மீது பற்று கொண்டார். பிராமணர் அல்லாதோருக்குன்னு ஒரு இயக்கம் இருந்துச்சு இல்லையா, அதன் மீது பற்று கொண்டார். அவருடைய ஆசிரியர்களான பி. சுந்தரனார், சோமசுந்தர நாயகர் ஆகிய இருவரும் அவருடைய வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கு செலுத்தியவர் ஆவர். ஸோ பி. சுந்தரனார் மனோன்மணியம் சுந்தரனாரா இருப்பாரோ? ஸோ இவருடைய ஆசிரியர் வந்து பி. சுந்தரனார், சோமசுந்தர நாயக்கர். இவங்க ரெண்டு பேரும் இந்த மலை அடிகள் வந்து மறைஞ்சிடாமல் இன்னைக்கு வரை நிலை பெற்று நிற்கிறதுல முக்கிய பங்காற்றிருக்காங்க. சோமசுந்தர நாயக்கர், சோமபானம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சோமபானம்லாம் பருகக்கூடாதுன்னு அவருக்கு டீச் பண்ணவர் யார்? சோமசுந்தர நாயக்கர். அப்போ தான் நம்ம வந்து சுந்தரமாக அழகாக இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மனோன்மணியம் பி. சுந்தரனார் நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ அவரும் மறைமலை அடிகளுடைய ஆசிரியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் இல்லாமல் இருக்காரோ அது பிரச்சனை இல்லை, சுந்தரனார் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சுந்தரனார், பி. சுந்தரனார், சோமசுந்தர நாயக்கர், அவங்க ரெண்டு பேரையும் இவருடைய வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கு செலுத்தியவங்க. ஸோ இவங்களுடைய இயக்கம் தான் தனித்தமிழ் இயக்கம் இல்லையா, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. தனித்தமிழ் இயக்கம் தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் சமஸ்கிருதத்தின் செல்வாக்கு தமிழ் மொழியிலிருந்து அகற்றப்படுவதையும் மறைமலை அடிகள் ஊக்குவித்தார். ஸோ தனித்தமிழ் இயக்கம் தூய தமிழ் வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்துவதையும் சமஸ்கிருதத்தின் செல்வாக்கு தமிழ் மொழியிலிருந்து அகற்றப்படணும் அப்படிங்கிறதையும் மறைமலை அடிகள் ஊக்குவிச்சிருக்காரு. அதாவது நம்ம இப்போ எது யூஸ் பண்ணாலுமே வந்து தூய தமிழ் வார்த்தையாக இருக்கணும். இப்போ யூஸ்ன்றது கூட இங்கிலீஷ் தான் இல்லையா, ஸோ தூய தமிழ் வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்தணும், சமஸ்கிருதத்தோட செல்வாக்கு தமிழ் மொழியிலிருந்து அகற்றப்படணும் அப்படின்னு மறைமலை அடிகள் ஊக்குவித்திருக்காரு. இவ்வியக்கம் தமிழ் பண்பாட்டின் மீது, குறிப்பாக தமிழ் மொழி இலக்கியம் ஆகியவை மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஸோ இந்த இயக்கம் வந்து தமிழ் பண்பாட்டு மேலையும் குறிப்பாக தமிழ் மொழி இலக்கியம் மேலையும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதுக்கப்புறம் அந்த இலக்கியங்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்கு? தூய தமிழில் வந்திருக்கு. மறைமலை அடிகளாரின் மகள் நீலாம்பிகை. இப்போ வந்து அவங்க தீபிகையில் வேலை பார்த்துருக்காங்களா? தீ என்ன கலரில் எரியுது? நீல கலரில் எரியுது. நீலாம்பிகை. இவ்வியக்கம் உருவாக்கப்பட்டதில் முக்கிய பங்கு வகித்தார். மறைமலை அடிகளின் மகள் அப்படின்னா தான் நீலாம்பிகை. இதுக்கும் பரதிமாட் கலைஞர். டக்குன்னு நமக்கு வந்து நீலாம்பிகை யாருடைய மகள் அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து பரதிமாட் கலைஞர் வரவே கூடாது, மறைமலை அடிகளோட மகள். ஸோ தீ வந்து அங்கே வந்து சித்தாந்த தீபிகை, சித்தாந்தம் தீயிலிட்டு எரிக்கப்படுது. தீ என்ன கலரில் எரியுது? நீல கலரில் எரியுது. சித்தாந்தம் மறைக்கப்படணும். ஸோ மறை, அது நீலாம்பிகை வந்து அவங்களோட பொண்ணு, மறைமலை அடிகளோட பொண்ணு. அவங்க வந்து
என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ் பண்பாட்டு மேலே அதாவது இந்த தனித்தமிழ் இயக்கத்தில் முக்கிய பங்காற்றிருக்காங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சா போதும். வேதாச்சலம் என்ற தனது பெயரை அவர் தூய தமிழில் மறைமலை அடிகள் என மாற்றிக்கொண்டார். வேதம்லாம் மறைய வேண்டியது. ஸோ வேதாச்சலம் அப்படிங்கிற அவருடைய பெயரை மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காரு. அவருடைய ஞான சாகரம் என்னும் பத்திரிகை அறிவு கடல் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ ஞானம் வந்து நமக்கு மறையவே கூடாது, ஞானம் வரணும், அறிவு வந்து வரணும். ஸோ மறைஞ்சிடக்கூடாது. மலை இருக்குது, மலை பின்னாடி கூட ஞானம் வந்து செத்துறக்கூடாது, சாகரம் செத்துறக்கூடாது, மறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி ஞான சாகரம் அப்படிங்கிற புக்கை அறிவு கடல் மறையவே செய்யாது இல்லையா, ஸோ அறிவு கடல் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அவருடைய சமரச சன்மார்க்க சங்கம் என்னும் நிறுவனம் பொதுநிலை கழகம் என பெயரிடப்பட்டது. ஸோ சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்னா நமக்கு யார் ஞாபகம் வரணும், மறைமலை அடிகள். ஸோ நம்ம வந்து எதுலையுமே சன்மார்க்கத்தில் வந்து சமரசமே செஞ்சுக்க கூடாது. நம்ம தமிழ் மொழி அப்படிங்கிற நம்ம தமிழ் சன்மார்க்கம் வந்து நம்ம சமரசமே செஞ்சுக்கக்கூடாது, மறைஞ்சிடக்கூடாது. தனி தமிழ் இயக்கம் தொடங்கியாவது அதை காப்பாற்றணும். சன்மார்க்கங்கள், தமிழோட சன்மார்க்கங்கள் மறைஞ்சிடக்கூடாது, பழைய சன்மார்க்கங்கள் தான் மறைக்கப்படணும் அப்படின்னு அந்த சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று பொதுநிலை கழகம். அதாவது எல்லா சமயம், எல்லா சாதி, எல்லாருக்குமே இது வந்து பொது. தமிழ்னு வரமிச்சில் அது பொது. சமரச சன்மார்க்கம், நமக்குள்ள சமரசம் தான் இருக்கணும், பொதுவாக இருக்கணும் அப்படின்ற பொதுநிலை கழகம் என்று பெயரிடப்பட்டது. தமிழ் சொற்களுக்குள் புகுந்துவிட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொல்லடங்கிய அகராதி ஒன்றினை நீலாம்பிகை தொகுத்தார். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிக்ஷனரி தமிழ்ல நீலாம்பிகை போட்டா சரியா. நீலாம்பிகை தமிழ் மறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய, நம்ம இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரிலாம் பார்த்துருப்போம். இது சமஸ்கிருத சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சரியா. இப்போ அலமாரி அப்படின்னா என்னது, இதுதான் தமிழில். அப்படி நிறையா சமஸ்கிருத சொற்களுக்கு தமிழ் இதுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தமிழில் வந்து அதை மாற்றி தந்திருக்காங்க. யார், நீலாம்பிகை அம்மையார் அப்படின்னு சொல்லி இங்கே 10.1 முடிஞ்சிருச்சு. ஸோ 10.1 ஓவராலாக நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். 10.1 நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எல்லாமே ஃபஸ்ட்டு நிறையா தமிழில் இருந்த சீர்திருத்தங்களுக்கு எல்லாத்துக்குமே, அதாவது சீர்திருத்தம் அப்படின்னாலே நமக்கு ராஜாராம் மோகன் ராய் தான் ஞாபகம் வருவாங்க. அந்த மாதிரி சீர்திருத்தங்களை தமிழில் கொண்டு வந்தவங்களை பற்றி தான் நம்ம வந்து இந்த பாடத்தில் வந்து படிக்க போகிறோம். அச்சு இயந்திரங்கள் வந்ததுக்கப்புறம் முதல்ல சமயம் சார்ந்த நூல்கள் தான் வந்து வெளியிடப்பட்டுகிட்டே இருந்திருக்கு. ஆனால் முதல்ல அப்படி அந்த ஸ்டெப் மாறி ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சேரிய முதல் மொழி வந்து தமிழ் மொழி தான். அது எந்த வருஷம்னா 1578 தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற தமிழ் புத்தகம் வந்து கோவாவில் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ 5வது மாதமாக இருக்கிற மே மாதம் நம்ம கிளம்பி கோவாக்கு போயிட்டோம் அப்படின்னா 7-8 மணிக்கே கிளம்பி வெளியே போனோம்னா எல்லோரும் தம்பி வணக்கம்னு சொல்லி விஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 1709 வந்து ஒரு அச்சகம் வந்து நிறுவப்படுது. அங்கே வரையும் போய் அச்சு பண்ணிகிட்டு இருக்க முடியாதுப்பா, ஸோ இங்கே தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு 1ஆம் கிளாஸ் புக்கு, 7ஆம் கிளாஸ் புக்கு, 9ஆம் கிளாஸ் புக்கெல்லாம் பிரிண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க 1709. இது யார் தொடங்கினாங்கன்னா சீகன் பால்கு தரங்கம்பாடியில் சரியா. தரம்பா புக்கு எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டு தரம்பா படித்து தொலைங்கப்பா அப்படின்னு சொல்லி சீகன் பால்கு எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி தமிழ்நாட்டிலே தர ஆரம்பிச்சிட்டாங்க சரியா. அதுக்கப்புறமா திருக்குறள் தான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. 1 வயசு 2 வயசுலேருந்தே நம்ம திருக்குறள் படித்தா 18 வயசில் ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு முழுமையான வாழ்க்கை வந்து நம்ம வாழலாம். 1812 வெளியிடப்பட்டிருக்கு. 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் அறிஞர்களாக இருக்கிற சீவை தாமோதரனார் 1832 to 1901 32 வயசில் அவர் பதிப்பிக்க தொடங்கி 101 வருஷம் முடிச்சிருக்காரு. உவே சுவாமிநாதர் 1855 1942. ஸோ 1855 1942 சிலப்பதிகாரம் வரையும் இவர் தான் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. 4-2 சரியா. எல்லாமே 18-10 இருக்கலாம், எல்லாத்தையுமே இவர் தான் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணி தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். அதுக்கப்புறம் சீவை தாமோதரனார் பனையோலைகளில் எழுதப்பட்டிருந்த முக்கியமான இலக்கிய நூல்களை தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி இது எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம் இது எல்லாமே இலக்கணம். கலித்தொகை மற்றும் சூளாமணி இது ரெண்டுமே என்னது, இலக்கியம். ஸோ இது எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணி கொடுத்தது யார், நமக்கு சீவை தாமோதரனார். சீப்பை வச்சு இழுத்து மேலே தலையில் சூளாமணியை சூடிக்கிறோம்.
அதுக்கப்புறம் போய் களி சாப்பிட்றோம். சரியா, வயிறு பசிக்கு வேலையெல்லாம் முடிச்சாச்சு, இலக்கண வேலையெல்லாம் முடிச்சாச்சு, அதனால களி சாப்பிட்றோம். இலக்கண வேலை இதெல்லாம் பார்த்தோம்னா தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம் இவ்வளோத்தையும் விளக்கமாக எழுதி முடிச்சாச்சு. ஸோ இவர் வந்து சீப்பை வச்சு சீவை தாமோதரனார் பண்ணது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர் யார்? உவே சுவாமிநாதர். அவர் என்னதெல்லாம் பிரிண்ட் பண்ணாருன்னா சீவக சிந்தாமணி தான் ஃபஸ்ட்டு. 7 நாளுமே சீவகனும் சிந்தாமணியும் மீட் பண்ணுறாங்க. 8 நாள் இருந்தால் கூட மீட் பண்ணுவாங்க. 1887 10 பாட்டு. ஸோ அது ஃபில்ஃபில் ஆகலை, 10ஆம் ஆறில் 1889. சிலப்பதிகாரம் 2 சிலம்பில் கதை முடிஞ்சிச்சு 1892. அடுத்தடுத்தது அப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. ஸோ சீவக சிந்தாமணி 7 நாள் மீட் பண்ணுறாங்க, 8 நாள் இருந்தால் கூட மீட் பண்ணுவாங்க. 10 பாட்டு 10ஆம் ஆறில். ஸோ 89 முடிஞ்சிருச்சு. அப்புறம் 1892 சிலப்பதிகாரம். அப்புறம் புறநானூறு 1894 94 புறநானூறு. சரியா, புறநானூறு 94. 4 பேர் உட்காந்து புறம் பேசுகிறாங்க. சரியா, 4 பேர் உட்காந்து புறம் பேசுகிறாங்க. 1894 புறப்பொருள் வெண்பா மாலை 1 வருஷத்துக்கு அப்புறம் புறப்படுறாங்க. சரியா, புறப்படுறாங்க. வெண்பா மாலை எல்லாம் வெண்பா 95 வயசில் இருக்கிற தாத்தாக்கு வெண்பா மாலையெல்லாம் சூடி பாமாலை பாடி புறப்பட வைக்கிறோம். 1895 மணிமேகலை 1898 18 வயசுலேருந்து 98 வயசு வரை இருக்கிற மணிமேகலுடைய கதையை சொல்லியிருக்காங்க. ஐங்குறுநூறு 1903 ஐங்குறுநூறு 1903 பதிற்று10 1904 ஆகியவற்றை வெளியிடும் முயற்சிகளை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா 1816 அப்புறம் ஒன்றும் பெருசாக இம்பார்ட்டனாக இல்லையா, 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவியிருக்காங்க. 16 வயசுலேருந்து 18 வயசு வரையும் தான்ப்பா அட்மிஷன். FW எல்லிஸ் எலி புகுந்துருச்சு, அதனால அது அப்படியே ஜார்ஜ் கோட்டையை இதாக மாற்றிட்டாங்க இப்போது. ஸோ 1777 1819 வரையும் அந்த காலேஜ் தொடங்கி 3 வருஷத்துல இவர் இறந்துட்டாரு. தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர். இந்தோ ஆரிய மொழிகளோடு தொடர்பே கிடையாது அதுக்கு அப்படின்னு சொன்னவர் யார்? FW எல்லிஸ். ராபர்ட் கால்டுவெல் 1814. சரியா, அந்த காலேஜ் தொடங்குறதுக்கு 2 வருஷம் முன்னாடி தான் பிறந்திருக்காரு ராபர்ட் கால்டுவெல். 1891 வரையும் இருந்திருக்காரு. திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் கண்ணை மூடிட்டு 1856ன்னு எழுதிடணும். 1856 5 வயசுலேருந்து நமக்கு வந்து இலக்கணம், அதாவது 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்லேருந்து இலக்கணம் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க புக்கில். ஸோ திராவிட மொழிகளுக்கு இடையில் நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அடிப்படையான ஒப்புமை சமஸ்கிருதத்துடன் இல்லை அப்படின்னு சொல்லி தமிழோட தொன்மையை வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா தமிழ், திராவிடம், சமத்துவம், சமஸ்கிருதம், ஆரியம், பிராமணியம் எல்லாத்தையுமே வந்து இருக்கிற வேறுபாடுகள் எல்லாம் கண்டறிய ஆரம்பிச்சிருக்காங்க. மனோன்மணியம் சுந்தரனாரால் மனோன்மணியம் அப்படிங்கிற நாடக நூல் வந்து எழுதப்பட்டிருக்கு. அதில் தமிழ்மொழி வாழ்த்து பாட்டு வந்து இதை சொல்லியிருக்கு, தமிழ் மறுமலர்ச்சியை பற்றி சொல்லியிருக்கு. மனோன்மணியம் சுந்தரனார் 1855 1897 வரையும். வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க அடிகள் அவருடைய வருஷம் பார்த்தோன்னா 1823 1874 வரையும். அப்படியே நம்மளுடைய சுதந்திரத்தை ஆப்போசிட்டாக போட்டால் 74. அதுக்கப்புறமா அவர் வந்து இந்து சமய பழமை வாழ்த்தை கேள்விக்குள்ளாக்கினார். ஆபிரகாம் பண்டிதர்னாலே நமக்கு தமிழ் இசை ஞாபகம் வந்துடணும். 1859 1919 தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களையும் வெளியிட்டார். சீவை தாமோதரனார், உவே சுவாமிநாதர், திருவி கல்யாண சுந்தரம் 1883 1953 வரையும். திருவி கல்யாண சுந்தரம். பரிதிமாற் கலைஞர் 1870 1903. மறைமலை அடிகள் 1876 1950. இவங்களெல்லாம் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சுப்பிரமணிய பாரதி, வையாபுரி, கவிஞர் பாரதிதாசன் ஆகியோர் அவங்களுடைய பங்கையும் செஞ்சுருக்காங்க. பௌத்தத்துக்கு புத்துயிர் அளித்த தொடக்க கால முன்னோடி சிங்காரவேலர் 1860 1946 காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தார். பண்டித அயோத்திதாசரும் 1845 to 1914. பெரியார் ஈவே ராமசாமியும் 1979 to 1973, கிட்டத்தட்ட 100 வயசு வரையும். அயோத்திதாசருக்கு 1845 1914 வரையும். சரியா, இவங்க எல்லாருமே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காண்டி போராடினவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சூரிய நாராயண சாஸ்திரின்னு அழைக்கப்படுற பரிதிமாற் கலைஞரை பற்றி பார்க்க போகிறோம். இவருக்கு நம்ம எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது, இதில் பெரிய மேட்ரு எதுவுமே இல்லை. சரியா, சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். இது 2 பேருக்குமே காமனான லைன், ஸோ பிரச்சனை இல்லை. தமிழின் மேலே சமஸ்கிருதத்தோட ஆதிக்கத்தை வந்து இவர் வந்து ஃபஸ்ட்டு அடையாளம் கண்டிருக்காரு.
தமிழ் வந்து செம்மொழி, அதை வந்து சென்னை பல்கலைக்கழகம் தமிழை வந்து வட்டார மொழின்னு சொல்லவே கூடாதுன்னு ஃபஸ்ட்டு போராடினவர் யார்? பரிதிமாற் கலைஞர்னு அழைக்கப்படுற சூரிய நாராயண சாஸ்திரியார். அது ஒன்று தான் இம்பார்ட்டன் ஆனது. இவர் வந்து 14 வரி செய்யுள்னு ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. சூரிய நாராயண சாஸ்திரியார். சூரியன் வரையமைச்சில் அதை சுற்றி 14 லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் சூரியனுடைய அந்த ரெக்கைகள் வந்து நமக்கு தெரியும். ஸோ பரிதிமாற் கலைஞர் 14 வரி செய்யுள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் இவர் 33 வயசில் இறந்துட்டார். இருந்தாலும் கூட தமிழுக்கு நிறைய பங்கு செஞ்சுருக்காரு. முடிஞ்சிருச்சு. மறைமலை அடிகள் தான் கொஞ்சம் ஞாபகம் வைக்க வேண்டியது நிறையா இருக்குது. 1876 1950 வரையும் நம்ம குடியரசு அப்போ தான் அவர் இறந்துருக்காரு. 76 இவருடைய ஜேர்னி வந்து தொடங்கியிருக்கு. 7, 6 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் எல்லா கிளாஸ்லேயும் மறைமலை அடிகள் பாடம் உண்டுப்பா. மறையாமல் இருக்கிறக்காண்டி அந்த பாடம். தூய தமிழ்மொழி தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறார். தூய்மைவாதத்தின் தந்தை. சரியா? மறைமலை அடிகள் தூசியெல்லாம் மறைஞ்சு போகணும்னு சொல்லி தூய்மை பண்ணது யாரு? தூய்மைவாதத்தின் தந்தை மறைமலை அடிகள். தனி தமிழ் இயக்கம், தூய தமிழ் இயக்கம் அப்படின்னு ஒன்று, தமிழ் வந்து மறைஞ்சிடக்கூடாது, தனி தமிழ் இயக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்காரு. பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு இது ரெண்டுக்கும் விளக்க உரை எழுதியிருக்காரு. பாலை முல்லை மறைஞ்சிடக்கூடாதுன்னு விளக்க உரை எழுதியிருக்காரு. அப்புறம் சித்தாந்த தீபிகா, சித்தாந்தங்கள் மறையட்டும்னு தீயிட்டு கொளுத்தினவர். பத்திரிகையில் பணியாற்றியிருக்காரு. சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் ஆசிரியர். பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் மீது பற்று கொண்டவர். இவருடைய ஆசிரியர் யாரெல்லாம்னா பி. சுந்தரனார், சோம சுந்தர நாயக்கர். சோமபானம் குடிக்கக்கூடாதுன்னு இவருக்கு டீச் பண்ணி கொடுத்த ஒரு அழகான சுந்தர நாயகர். இவங்கெல்லாம் இவருடைய டீச்சர்ஸ். சரியா? தனி தமிழ் இயக்கம். தனி தமிழ் இயக்கம் வந்து சமஸ்கிருத செல்வாக்கு வந்து தமிழ் மொழியிலேருந்து அகற்றப்படணும் அப்படின்னு ஊக்குவிச்சிருக்காரு. குறிப்பாக மறைமலை அடிகளுடைய மகள் நீலாம்பிகை வந்து இந்த இயக்கத்தில் முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. வேதாச்சலம் அப்படிங்கிற அவருடைய பெயரை மறைமலை அடிகள்னு மாற்றிருக்காரு. ஞான சாகரம் அப்படிங்கிற பத்திரிக்கை ஞானம் மறையக்கூடாது அறிவு கடல்னு மாற்றிருக்காரு. சரியா? சமரச சன்மார்க்க சங்கம், பொது நிலை கழகம், நம்ம எல்லாம் பொதுவாக தான் இருக்கணுன்றத அந்த மறையாத கொள்கையை வந்து நமக்கு தந்திருக்காரு. பொதுநிலை கழகம். தமிழ் சொற்களுக்குள் புகுத்து விட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றினை நீலாம்பிகை தொகுத்தார். ஸோ நீலாம்பிகை வந்து ஒரு அகராதியையும் தொகுத்து இப்போ ரெடி பண்ணிட்டாங்க. இதோட 10.1 வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.